कर रहे हैं ஜம்மு காஷ்மீரில் இன்று இரவு 9 மணிக்கு பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பதில் தாக்குதலும் நடத்தப்பட்டு வருகிறது. ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் உயர்ந்தபட்ச பாதுகாப்பு எச்சரிக்கையோடு தற்போது அணுகப்பட்டு வருகிறது. பாதுகாப்புத்துறை பேராசிரியர் திரு மாரிமுத்து இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். நிலைமை இப்போது கட்டுக்குள் இருக்கிறதா? இன்னும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்றைய தாக்குதலின்படி கணித்தோம்னா இந்த இந்திய பாகிஸ்தான் இந்த தற்போதைய வார் முறை இன்னும் ஒரு சில நாட்கள் நீடிக்கத்தான் வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. ஏன்னா பாகிஸ்தான் பெரும்பாலும் அவங்களுடைய தாக்குதல் பகுதி ஒரு பொதுமக்கள் சார்ந்த பகுதிகளாகவே இருக்குது. இந்தியாவை போல அல்லாம குறிப்பாக நம்முடைய தாக்குதல் பெரும்பாலும் தீவிரவாதிகளுடைய முகாம்களில் அவருடைய பயிற்சி கூடங்களமா தான் இருந்தது. ஆனா இப்ப பார்க்கும்போது பாகிஸ்தான் டைரக்டாவே சிவிலியன் இல்லாட்டா ராணுவ முகாம்கள் மேல குறிவைத்து தாக்குறாங்க. இது இந்தியாவை தரப்பை போர்ல மேலும் தூண்டுற வகையான ஒரு செயலா தான் பார்க்கப்படுது. இந்த போர் மறுபடியும் இன்னும் ஒரு 2-3 நாளுக்கு கண்டிப்பா நீடிக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஏன்னா இந்த தாக்குதலுக்கு மறுபடியும் இந்தியா கண்டிப்பா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணித்தான் ஆவாங்க. அதுதான் முறையான ஒரு ராணுவ பதிலடி கூட செயலாகவும் பார்க்கப்படும் ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிள்ல. பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி நேற்றும் செய்தியாளர்கள்ட்ட பேசினாரு, இன்று மாலையும் செய்தியாளர்கள்ட்ட பேசினாரு. செக்யூரிட்டி கவுன்சில்ல கூட பிரீஃபிங் பண்ணிருக்காங்க வீடியோ கால். அப்போ நாங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மீதோ ராணுவ நிலைகள் மீதோ தாக்குதல் நடத்தல,
தீவிரவாதிகளுடைய நிலைகள் மீது மட்டும்தான் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறத உலகின் பல்வேறு நாடுகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக அந்த விளக்கம் இருந்தது. ஆனா பாகிஸ்தான் இப்போது இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய குடிமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடத்துறாங்களே. ஆமா, இது வந்து போர் முறைக்கு ஒரு எதிரான செயல். இந்தியா வந்து தூண்டி விடும் வகையான செயல் தான். போற மறுபடியும் வந்து உள்ளிழுக்கும் செயல் இல்ல நீட்டிக்கும் செயலா தான் இதை வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து இந்தியா வந்து தெளிவா வந்து யாரு வந்து இந்த பெஹல்காம் தாக்க முக்கியமான காரணங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம வந்து குறிப்பிடுத்து தாக்குனாங்க. ஆனா வந்து பாகிஸ்தானுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது இந்தியாவை மறுபடியும் தூண்டி ஒரு இடைக்கால போர் மாதிரி வந்து நீட்டிக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்குது. இது வந்து இந்தியா மறுபடியும் இதுக்கு பதிலடி கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், வேற வழி இல்லை. ஆமா, இப்ப இந்த மாதிரி குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தும் போது ஒரு குறைந்தபட்ச முன்னறிவிப்பாது செய்யணுமா? போர் தொடர்பான நடவடிக்கைகள்ல உலகளாவிய நடைமுறைகள் என்ன மாதிரி நடைமுறைகள் பின்பற்றப்படும்? உலகளாவிய நடைமுறைக்கும் போது வந்து குறிப்பா வந்து இப்ப இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா வந்து லெபனான்ல வந்து தாக்கும் போது சிவிலியன் பகுதியில் இந்த டயத்துல நாங்க தாக்க போறோம், மக்கள்லாம் வந்து பாதுகாப்பான இடத்துல போயிருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்னதான் வந்து ஒரு வார் இன்ட்ரூஷனோ ஒரு வயலேஷன் இன்னொரு நாட் மேல சாவரிங் வயலேஷன் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை வந்து குறிப்பா வந்து ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இந்த ஏரியாவில் நாங்க தாக்குதல் நடத்த போறோம், இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் வந்து தயவு செய்து பதுங்குழியிலேயோ மற்ற பகுதியிலோ தங்களை பாதுகாத்து தெளிவா சொல்லிடுவாங்க. ஸோ அங்க இருக்கிற அவங்களுக்கு பிரிவினவாதிகளோ அங்க இருக்கிற இஸ்லாமிய போராளிகளை வந்து அவங்க வந்து தாக்குவாங்க நேரடியா இஸ்ரேல். அதே மாதிரி தான் வந்து ஒரு நல்ல ஒரு பண்பட்ட ஒரு நாடு தன்னுடைய செயல்பாடுகளை வந்து பண்ணணும். ஆனா வந்து பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரியான பண்ணுங்கிறது பாகிஸ்தானை நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிவில் பேனர்ல சிவிலியன் வந்து அட்டாக் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ராணுவங்கிறது சண்டை போடுறதுக்காக இருக்காங்க, அவங்க கூட சண்டை போடலாம், அவங்க தாக்கலாம். பொதுமக்கள் அப்பாவி மக்களை வந்து தாக்குறது வந்து போர் முறைக்கு எதிரானது சர்வதேச சமூகத்துல. இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கூட. இது அகேன்ஸ்ட் வார் கிரைம் ஆகும். இந்த மாதிரி தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு முன்னறிவிப்பு செய்வதன் மூலமா தானே அங்க இருக்கக்கூடிய மக்களை, பொதுமக்களை, வயதானவர்களை, குழந்தைகள், பெண்கள் எல்லாரையும் வந்து பாதுகாக்கணும். ஏன்னா பெண்கள் குழந்தைகள் வந்து அவங்க வந்து தங்களை பாதுகாக்கணும், அதுதான் முறையான செயலும் கூட. ஆனா வந்து அது பாகிஸ்தான் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு பாகிஸ்தான் வந்து நம்ம ஒரு இஸ்ரேல் வந்து ஒரு தீவிரவாதிகளை இஸ்லாமிய போராளிகளை தீவிரவாதிகளை தாக்கும் போது பாத்தீங்கன்னா பொதுமக்களை பாதுகாக்கணும்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அதே தான் வந்து நம்மளுடைய நெய்பரிங் ஸ்டேட்ல இருக்கிற நமக்கு வந்து ஒரு பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்கிறது வந்து மறுபடியும் பாகிஸ்தான் மேல ஒரு மிகப்பெரிய கோபத்தை தான் உண்டு பண்ணும். பாகிஸ்தானுடைய இம்மெச்சூரிட்டியை காட்டுது, பாகிஸ்தானுடைய ஒரு பொறுப்பற்ற ஒரு செயலை தான் காட்டுது. இது பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல மரியாதையா கிடைக்காது. இது வந்து மறுபடியும் இந்தியாவுடைய ராணுவ வீரர் பாதுகாப்புத்துறை வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை தான் ஏற்படுத்தும். இதுக்கான திருப்பி தாக்கணும் கண்டிப்பா அப்படின்னு. ஏன்னா வந்து ஒரு நல்ல முறையில அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி அட்டாக் பண்ணாலும் வந்து ஓரளவுக்கு ஒரு போர் முறையில தான் அவங்களும் இருக்காங்க, நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து எந்த விதமான ஒரு போர் அடிப்படைகள் ஒரு பொதுமக்களுக்கான ஒரு அறிவிப்பு ஏற்படுத்த இல்லாம கண்டிப்பா வந்து நேரடியா அவங்க மேல தாக்குறவங்க வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து போர் முறைகளுக்கு எதிரானது, சர்வதேச சட்டங்கள் ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைக்கு எதிரானது இல்லை. ஏன்னா வந்து இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து இது பண்ணணும். நான் வந்து ஐநாவே சொல்லியிருக்கு வந்து நீங்க வந்து சிவிலியன் டார்கெட்ல நீங்க பக்கத்துலயோ நீங்க வந்து டார்கெட் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க அவங்களுக்கு முன்கூட்டியே வந்து அவங்களுக்கு வந்து அறிவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அந்த ஷரத்தை வந்து இவங்க மீறுறாங்க. எந்த விதிகளையுமே பாகிஸ்தான் பின்பற்றின மாதிரி தெரியல. மிலிட்டரி ட்ரைனிங் கேம்ப் இருக்குது அப்படி நாங்க தாக்க போறோம்னா நீ வந்து அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து முன்கூட்டியே அறிவிக்கணும் அப்படிங்கிறது சர்வதேச போர் முறைகளும் ஒரு விதி. அதை வந்து மீறுறாங்க. இது வந்து கண்டிப்பா வந்து இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மட்டும் இல்லாம மனித உரிமை போர் திட்டத்திலே வந்து பாகிஸ்தானை கண்டிப்பா வந்து இருக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குது.